Hello and welcome to your unlearning space. இது பட்ஜெட் சீரீஸ் பார்ட் 2. ஏற்கனவே பட்ஜெட்டில் பார்ட் 1 நம்மளுடைய யோர் அன்லேர்னிங் ஸ்பேஸ் ஐஏஎஸ் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த பர்டிகுலர் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோசியல் டெவலப்மெண்ட், ஸ்கில், நியூ எக்கானமின்னு சொல்லக்கூடிய இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி இது சம்மந்தமான பட்ஜெட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபார் யுவர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுடைய பெனிஃபிட்காக பர்டிகுலர்லி ஃபார் 2026 ப்ரிலிமினரிக்காக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே இந்த வருஷத்தினுடைய எல்லா செக்டார்ஸுமே அப்லோட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ எங்களோட ஹோல் எஃபோர்ட்டும் நம்மளுடைய தமிழ் மாணவர்களுக்கு இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி 2026 ரொம்ப பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட எஃபோர்ட் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா வந்துட்டு கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் OUS IAS. Thank you. Then let's begin with the budget part 2. So first நம்ம பட்ஜெட்ல பார்க்கக்கூடியது இந்த செக்டார்ல வந்து சோசியல் செக்டார், பர்டிகுலர்லி அக்ரிகல்ச்சர் செக்டார் as well as சோசியல் செக்டார். ஸோ இதில் பாருங்க, விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். So this particular mission introduced to replace the MG Narega, Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. MG Narega இருந்த சில ஷார்ட் கமிங்ஸ் சரி பண்ணி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் தி ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு டைரெக்டாக எந்த வேர்டிங்ஸ் கொடுக்கலாட்டியும் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி அரௌண்ட் 95,000 crore இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இட் ரீப்ளேசஸ் MG நரேகா ஸ்கீம் 2005. ஸோ இந்த பர்டிகுலர் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜின்றது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ இதனுடைய ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 60:40 ஃபார் சென்டர், நார்மல் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், 90:10 ratio for northeastern states, Himalayas and UT with legislature. Very careful. UT க்கு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வித் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் they are spending 90% யூனியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப் சப்போஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் வித்தவுட் லெஜிஸ்லேச்சராக இருக்கிற பட்சத்தில் தான் they are spending 100%. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து 100% கேட்டுருவாங்க. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் வந்துட்டு 100 days நம்ம வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒர்க்குன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கேரண்டி அப்படிங்கிறது 125 days கொடுக்குறாங்க. 125 days ஸ்டாச்சுட்டரி கேரண்டி ஃபார் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு வாலண்டியராக ஒரு ஒர்க் பண்ணணும் ஃபார் தி அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. இதில் நம்மளை கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா போத் MG நரேகா, விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜியினுடைய டிஃபரன்சஸ் கேட்கலாம், பட்ஜெட் பேட்டர்ன் கேட்கலாம், ஃபண்டிங் பேட்டர்ன் கேட்கலாம். இங்கே பாருங்க, MG நரேகாவில் 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் ஃபார் பெர் ஹவுஸ் ஹோல்டு, பெர் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு. இப்போ விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜியில் பார்த்தீங்கன்னா 125 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். இதை தாண்டி இந்த MG நரேகாவில் ஸ்பெசிஃபைடு ஒர்க் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நிறைய ஏரியாவில் இருக்கு. பட் இந்த விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜியில் தே ஆர் கிளியர்லி ஃபோக்கஸிங் ஆன் ப்ரையாரிட்டி ஏரியாஸ், 4 ப்ரையாரிட்டி ஏரியாஸ். வாட் ஆர் தோஸ்? வாட்டர் செக்யூரிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட், கிளைமேட் ரெசிலியன்ஸ். ஸோ தெர் ஆர் 4 ஏரியாஸ். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி MG நரேகாவில் பார்த்தீங்கன்னா வேஜ் ஃபுல்லாகவே யார் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்ப்ளீட் வேஜஸ் கொடுக்குற பொறுப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. 60:40 அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90:10. இதை தாண்டி தெர் இஸ் நோ பாஸ் கிளாஸ், பாஸ் விண்டோ. நார்மலி வந்து அது டிமாண்ட் பேஸ்ட் ஒர்க்காக தான் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா MG நரேகா இருந்துச்சு. அதனால எந்த வருஷத்துக்கு நார்மலி இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்பப்பெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி இல்லையோ அப்போ உபயோகப்படுத்தணுதான் இருந்துச்சு. பட் அது நடக்கலை.
ஸோ அதனால பாஸ் விண்டோன்னு ஒன்று கிடையாது எம்ஜி நரேகால. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்போஸ் டு நோட்டிஃபை, ஒவ்வொரு ஸ்டேட்டும் 60 days நோட்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் இந்த ஒர்க் எப்போ எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 60 days பாஸ் விண்டோ நோட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் அக்ரி ஆக்டிவிட்டிக்கு லேபர் கிடைக்காம போயிடக்கூடாது, அந்த பர்பஸ்க்காக. எம்ஜி நரேகா வந்து டிமாண்ட் பேஸ்ட் ஃபண்டிங் சொல்லலாம், ஃபிக்ஸ்டு ஃபண்டிங் கிடையாது. டிமாண்ட் இருக்கிறப்ப ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் பர்டன் டு தி யூனியன் கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் நார்மேட்டிவ் ஃபண்டிங். நார்மேட்டிவ் ஃபண்டிங் அப்படின்னா எக்ஸாக்டாக நாங்கள் இவ்வளோதான் ஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் கிளியராக சொல்லிடுறாங்க இல்லையா, இதை நம்ம நார்மேட்டிவ் ஃபண்டிங்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் இன் நியூஸ், இது வந்துட்டு கொஸ்டினில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை தாண்டி இந்த வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டின்றது இந்தியானுடைய எவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1960s இனிஷியலாக இருந்துச்சு ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம். அடுத்து கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1971 இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கீம்ஸை ரீடிஃபைன் பண்ணி 1980s 90s என்ன கொண்டு வந்தாங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை திரும்ப ரீடிஃபைன் பண்ணி 90s to 2000 வெரி கேர்ஃபுல், இந்த 2-3 ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னண்டா ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1993 பர்டிகுலர்லி அந்த ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமையும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க 1993. தென் சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா 1999 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்ஸனுடைய அம்சத்தெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 கொண்டு வந்தாங்க. இதில் 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் பெர் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு லீகல் ரைட் டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எம்ஜி நரேகால சொல்லியிருந்தாங்க. ஈவன் விக்ஷித் பாரத் ஜிராம்ஜிலையும் லீகல் ரைட் டு ஒர்க் ஆஃப் 125 days அப்படிங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ இந்த லீகல் ரைட் டு ஒர்க்ன்ற கான்செப்ட் வேர் இட் இவால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் எம்ஜி நரேகா இன்ட்ரடியூஸ்ட், இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி மகாராஷ்டிரா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 1977 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வெரி பெக்குலியர் ஸ்டேட்மெண்ட்ஸ், கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. லீகல் ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இவால்வ் ஆனது இந்தியாவில் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவன் பிஃபோர் எம்ஜி நரேகா இட் இவால்வ் இன் மகாராஷ்டிரா ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரூரலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி பேசியிருக்கிறாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக்கலி கட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அரௌண்ட் 32,000 crore வந்து கட் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பட்ஜெட் செஷனுடைய நோக்கம் வந்துட்டு முக்கியமான ஸ்கீம்ஸ் எதுலாம் கீ ஸ்கீம்ஸாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பட்ஜெட்டில் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பசங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளோட நோக்கம். இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், இப்போ பாருங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இனிஷியலி இதனுடைய பீரியட் 2016 to 2024. 2016 2024 they set the target of constructing 2.95 crore houses. 2.95 crore houses வந்துட்டு இனிஷியல் டார்கெட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அகைன் இப்போ ரீசெண்ட் டைம்ல 2024 கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் தி ஸ்கீம் another 5 year from 2024 to 2029. இதுல அடிஷனல் டார்கெட் வந்து 2 crore houses அப்படிங்கிறது அடிஷனல் டார்கெட். டோட்டலி த கியூமுலேட்டிவ் டார்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4.95 crore houses அப்படிங்கிறது கியூமுலேட்டிவ் டார்கெட்டா இருக்கு. இதுல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? பிளைன் ஏரியாஸ் அப்படின்னா 1.20 lakh. If it is hilly states 1.30 lakh, including northeastern states, Jammu and Kashmir, Ladakh, Himachal, Uttarakhand. இது எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். 60:40 ரேஷியோ தான் இன் தி பிளைன் ஏரியாஸ். நார்த் ஈஸ்டர்ன்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா 90:10. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் 100% ஃபண்டிங். வித்தவுட் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சருக்கு 100% ஃபண்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ ஆர் எலிஜிபிள்.
இப்போ இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்க? சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 எடுத்திருக்கிறாங்க. இந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்ல அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்ல எந்தெந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே டிப்ரைவ்டு செக்ஷன் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்துட்டு அவங்களுடைய டிவெல்லிங்ஸ் ஒன்று வீடே இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு குச்சா வால்ஸ் வச்சு 1-2 குச்சா வால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தகரம் போட்ட வீடுகள் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கட்டி தரதுக்கு அனுமதி இருக்கு. சப்போஸ் எஸ்சிசிசி டேட்டா வந்துட்டு எடுத்ததை யார் வெரிஃபை பண்ணணும்னா ரெஸ்பெக்டிவ் கிராம சபை வெரிஃபை பண்ணிட்ட பிறகுதான் அது ஒரு ஃபேர்னஸாக இருக்கும். அப்புறம் தான் அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா வீடு கட்டி தர்றோம். சப்போஸ் எஸ்சிசிசி டேட்டாவில் மிஸ் ஆன பெனிஃபிஷியரிஸ்க்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஆவாஸ் ப்ளஸ் சர்வேஸ். ஆவாஸ் ப்ளஸ் சர்வேஸ்ன்றது வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஆவாஸ் ப்ளஸ் சர்வேஸ் ஃப்ரம் 2018 இருந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆவாஸ் ப்ளஸ் சர்வேல வந்து யாருக்கு வீடு கொடுக்கப்படலையோ அந்த அந்த பெனிஃபிஷியரிஸை பிடிச்சு அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டைசேஷன் பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு அரௌண்ட் 60% ஆஃப் டார்கெட்ஸ். ஸோ எவ்வளோ வீடு கட்டி தரமோ அதில் எஸ்சி எஸ்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60% கட்டி தர்றாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 5% பெனிஃபிஷியரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் டிசேபிள்டு பீப்புளுக்கு வந்துட்டு 5% வந்துட்டு அலோகேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் இருக்குது. 5% வீடுகள், அப்புறம் பேலன்ஸ் தான் மற்ற பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கீம் பார்த்துட்டோம், PMAY-G. தேர்ட் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் பட்ஜெட் அலோகேஷன் கம்மியாக தான் இருந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இதை தாண்டி வேற என்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ன்றது வந்துட்டு இன்க்ளூட்ஸ் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், தென் விடோ பென்ஷன் ஸ்கீம், தென் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம். இதுக்கு அரௌண்ட் வந்து 9,600 crores ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவை பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இஸ் அ ஃபிளாக்ஷிப் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி 25th December 2000. ஸோ இதில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் அப்படின்னா ப்ரொவைடிங் ஆல் வெதர் ரோடு கனெக்டிவிட்டி டு தி அன்கனெக்டட் ஹெபிடேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அரௌண்ட் 99% கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்தாச்சு. இப்போ ஒரு கிராமத்தில் அட்லீஸ்ட் 500 people இருந்துருக்கணும். இஃப் இட் இஸ் ஹில்லி ஏரியா, பிளைன்ஸாக இருந்தால் 500 people இருந்தால் கண்டிப்பாக ரோடு கட்டி தர்றாங்க. ஹில்லி ஏரியா இருந்தால் 250 people இருந்தால் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்றது பண்ணி தராங்க. ஸோ இது மூலமாக இந்த ஃபேஸ் 1ல் அரௌண்ட் 99.7% ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருந்துருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2 வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் அதில் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த ஃபேஸ் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ். வெரி பெக்கூலியர். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு ரோடு கனெக்டிவிட்டின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க 2016. இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ். It focuses particularly 44 worst affected left wing extremism areas. So 44 முக்கியமான 44 places ஏரியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரவுண்ட் 9 states, ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ் 2ல பண்ணி தந்திருக்கிறாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து தேர் ஆர் ட்வின் அப்ஜெக்டிவ். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் திஸ் ரிமோட் ஏரியாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய ஃபேஸ் 3 அப்படிங்கிறது 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த வெரி அப்ஜெக்டிவ் இஸ் கன்சாலிடேட் தி ரூட்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூட்ஸை கன்சாலிடேட் பண்ணி ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரூட்ஸை வந்துட்டு தே வாண்டட் டு இன்டகிரேட் ஃபார்ம் டு மார்க்கெட் கனெக்டிவிட்டி. ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ்லேருந்து மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறது,
அது மட்டும் கிடையாது, கிராமின் அக்ரி மார்க்கெட்ஸை கனெக்ட் பண்ணுறது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை கனெக்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ரோடுகளை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ மார்க்கெட்டுக்கோ அந்த வழித்தடங்களை டெஸ்டினேஷன் பாயிண்ட் ஆரிஜினேஷன் பாயிண்ட்ன்றது மாதிரி வச்சு தான் ரோடு சாங்ஷனே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் நடந்திருக்கு இந்த 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 பர்டிகுலர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக அரௌண்ட் 1,25,000 கிலோமீட்டர்ஸ்னுடைய ரோட் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் 4 ஆஃப் தி பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இது 2024 கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் பர்டிகுலர் ஃபேஸ் 4 ப்ரொவைட்ஸ் ஆல் வெதர் ரோடு கனெக்டிவிட்டி டு தி அன்கனெக்டட் ஹெபிடேஷன்ஸ் ஆஃப் அரௌண்ட் 25,000. ஸோ 25,000 அன்கனெக்டட் ஹெபிடேஷன்ஸ் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் தி சென்சஸ் 2011 பாப்புலேஷன் டேட்டா, விச் இஸ் வெரி வெரி பெக்கூலியர். 2011 பாப்புலேஷன் டேட்டா வச்சு தான் பண்ணியிருந்துருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் இதில். இப்போ பிளைன் ஏரியாஸாக இருந்தால் 500 பாப்புலேஷன் இன் தி பிளைன் ஏரியாஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருந்தால் 250+ யூடிஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். இதை தாண்டி ஷெட்யூல் 5 ஏரியாஸ்க்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஏரியாஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. So this is PMGSY Gram Sadak Yojana. Next Vistar. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா high value agriculture to increase output of sandalwood, cashew, walnut. ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல பண்ண இம்பார்ட்டன்டான இனிஷியேட்டிவ்ஸ்ல வெரி பெக்குலியர் இனிஷியேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னா பாரத் விஸ்தார். Bharat Vistar. Vistar means virtually integrated system to access agricultural resources. ஸோ இது மூலமா என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட என்னென்னலாம் அக்ரிகல்ச்சர் போர்ட்டல் இருக்கோ அக்ரிஸ்டாக் போர்ட்டல்ஸ் இருக்கோ அது ICAR எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா we are providing customized advisory support to the farmers to take better decisions ஃபார் இன்க்ரீசிங் த ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் அரௌண்ட் 150 crore இது வந்து இந்த பர்டிகுலர் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த பாரத் விஸ்தார்ன்றது வந்து ஒரு ஜஸ்ட் அப்ளிகேஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. இட் இஸ் அ நேஷனல் டிஜிட்டல் பேக் போன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் தனித்தனியாக அக்ரிகல்ச்சருக்கு வச்சிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறோம் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஸ்டேட் அட்டானமி, வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஸ்டேட் அட்டானமி, விச் மீன்ஸ் ப்ரிசர்விங் தி ஸ்டேட் அட்டானமின்ற கான்செப்ட்ல கொண்டு வரோம், விச் இஸ் கால் பாரத் விஸ்தார். நெக்ஸ்ட் பாருங்க கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் விச் இஸ் அ வெரி நியூ இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர். அதில் அரௌண்ட் 350 crore வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் கொடுத்துருந்துருக்குறாங்க. இந்த ஹை வேல்யூ கிராப்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட கிராப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாகவே ஸ்டடி பண்ணிக்கணும். இன் இந்தியன் ஜியாகிரபி கோகனட், சாண்டல்வுட், கொக்கோ, கேஷ்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே இன் அவர் ஹோஸ்டல் ஏரியாஸ். ஹோஸ்டல் ஏரியாஸில் வந்துட்டு கேஷ்யூ வந்து ஹோஸ்டல் ஏரியாஸ்லேயே விளைய போகுது. இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவை கொடுத்துருந்துருக்குறாங்க. நம்மளை கொஷின் எப்படி கேட்கலாம்டா இண்டிவிஜுவல் கிராப் பற்றியும் கேட்கலாம். ஸோ அதனால் பி ஃபோக்கஸ் கோகனட், சாண்டல்வுட், கொக்கோ, கேஷ்யூ. இதை தாண்டி அகார் ட்ரீஸ் இன் நார்த் ஈஸ்ட். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நட்ஸ், ஆல்மண்ட், வால்நட், பைன் நட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த தடவை ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க. வெரி பெக்குலியர். எப்போவுமே கிராப்ஸ் வச்சு கேட்கறது வந்து யூபிஎஸ்சிக்கு ஃபேவரட்டான ஒரு கொஷின். இந்த ஏரியாலேருந்து கொஷின் கேட்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ன்றதை பார்ப்போம். பிஃபோர் தட் வி வில் ஃபினிஷ் தி லக்பதி தீதி ஸ்கீம். ஸோ பெண்கள், கிராமப்புற பெண்களை வந்துட்டு லட்சாதிபதிகள் ஆக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் லக்பதி தீதி ஸ்கீம், விச் இஸ் தி பார்ட் ஆஃப் SHGG, செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்கீம்ல ஒரு பார்ட் தான் லக்பதி தீதி ஸ்கீம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை எப்படி ப்ரோஆக்டிவா பெட்டரா யூஸ் பண்றது அப்படிங்கிறத பண்ணி ஒவ்வொரு கிராமப்புற பெண்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி இன்கம் வந்துட்டு 10,000 ஜென்ரேட் பண்ண வைக்கிறது. இயர்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhக்கு ஜென்ரேட் பண்ண வைக்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இட்ஸ்
கம்ப்ளீட்லி விமன் எம்பவர்மெண்ட் ஓரியன்ட் ஆனது. ஸோ இப்போ லக்பதி தீதினா யாரு? லக்பதி தீதியா இருக்கணும்னா கண்டிப்பா ஷீ ஷுட் பி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பராக இருக்கணும். இதை தாண்டி அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இது மூலமா என்ன மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் பண்ணி அவங்கள இவ்வளவு ஜென்ரேட் பண்ண வைக்கிறது, அதான் நோக்கம். ஸோ ஆனுவல் இன்கம் வில் பி 1 lakh. மந்த்லி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் கொண்டு வருது. இதில் நீங்கள் வந்துட்டு 4 அக்ரிகல்ச்சர் சீசனையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 4, ஏன்னா ஒவ்வொரு குவார்டரா பிரிச்சிருக்கிறாங்க. இதில் கேபிட்டலைசேஷன் சப்போர்ட் என்ன கொடுக்குறோம், கவர்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்பதி தீதி ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் 2 type of fund, one revolving fund and the other one is community investment fund. இப்போ revolving fund அப்படிங்கிறது வந்துட்டு rupees 20,000 to 30,000 பெர் எலிஜிபிள் எஸ்ஹெச்ஜி மெம்பருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இமிடியேட் கிரெடிட் நீடு. சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, வாட் எவர் ஆக்டிவிட்டி இமிடியேட், இது வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், இமிடியேட் போத் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் அஸ் வெல் அஸ் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டி ரெண்டுக்குமே கொடுக்கறது. சும்மா வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டின்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ இமிடியேட் கிரெடிட் நீடு கொடுக்குறாங்க. இப்போ கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸ்க்குன்னு கிடையாது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப்புக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2.5 lakh பெர் எஸ்ஹெச்ஜி. ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பேங்க் லோன் அப்படிங்கிறது வந்து தனியாக கொலேட்ரல் ஃப்ரீ பேங்க் லோன் அப்படிங்கிறது வந்துட்டு 20 lakhs அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. எவ்வளோ % அப்படின்னா 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ஒன்று 7% இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வாங்குற லோனில் 3 lakh இருக்கலாம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர் ஹேவிங் தி ஜன்தன் அக்கௌண்டா இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் டு ஹேவ் அ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 5,000 எடுத்துட்டு அவங்க பே பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கலாம், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப் டு 5,000. ஸோ உமன் என்டர்பிரைஸ் அசலரேஷன் ஃபண்டுண்டும் நம்ம வந்து இந்த லக்பதி தீதி ஸ்கீமில் கொடுக்குறோம். இதில் ஒரு இண்டிவிஜுவல் என்டர்பிரைசஸ், ஒரு தனிப்பட்ட கம்பெனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakh வரைக்கும் கொடுக்குறோம். 5 lakh மேக்ஸிமம் பீரியட் வந்து 5 வருஷத்துக்கு டைமிங்க்கு. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிறது 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி நம்ம வந்துட்டு லோன் வந்து 3 yearsக்கு கொடுக்குறாங்க. அடுத்து என்டர்பிரைஸ் இல்லாட்டி எஃபிஓ அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப் டு 2 crore வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் லக்பதி தீதி ஸ்கீம். நெக்ஸ்ட் பாருங்க கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ கோகனட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். இந்த கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமில் என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி சப்போஸ் டு நோ அபவுட் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு. இப்போ கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பார்க்கலாம். ஏன்னா தெர் ஆர் 2 types ஆஃப் போர்ட்ஸ். இதில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி போர்டில் கொஷின் கேட்குறாங்க, ஸ்பைஸ் போர்டு கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த ஏரியா நம்ம பார்த்துட்டு போகிறது பெட்டர். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இதை தாண்டி காயிர் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டையுமே பார்த்துடலாம். இப்போ கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இவங்களுடைய மெயினான நோக்கம் என்னென்னா தே வாண்டட் டு இன்டகிரேட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கோகனட் கல்டிவேஷன் அஸ் வெல் அஸ் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இது மூலமாக வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களோட நோக்கம். இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1981 இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சி இன் கேரளா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வைப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்னு கொச்சி இன் கேரளா, ரீஜனல் ஆஃபீஸஸ் அப்படிங்கிறது பெங்களூர் இன் கர்நாடகா, சென்னை தமிழ்நாடு, கவுஹாத்தி அஸ்ஸாம், பாட்னா பீகார் ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸ்டேட் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் டெவலப்மெண்ட் கம் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறது டெல்லியில் வச்சுருக்கிறாங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு வலாக்குளம் நியர் அலுவா இன் கேரளா. ஸோ திஸ் இஸ் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இது தனியாக இருக்குது. முதல்ல கோகனட் ட்ரீ பற்றி பார்த்தோம்னா கோகனட் ட்ரீன்றது ஆரிஜினேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இதை தாண்டி கோகனட் பாம்ன்றது ஒரு லாங் லிவ்டு பிளான்ட். ஸோ இது மேக்ஸிமம் 20 to 30 மீட்டர் டால் வரைக்கும் வளருது. So the tree can live as long as 100 years.
ஆனுவல் ஈல்டு அப்படிங்கிறது வந்துட்டு 50 to 100 கோகனட்ஸ் பெர் தாராளமாக கொடுக்குது ஆனுவல் ஈல்டு அப்படிங்கிறது வந்துட்டு. இதில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மட்டும் கிடையாது, ஏசியா பசிபிக் ரீஜனில் மட்டும் உலகத்தினுடைய 90% ஆஃப் தி கோகனட் ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே தான் நடக்குது. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்க. கோகனட் பாம்ஸ் ஆர் ஃபவுண்ட் த்ரூ தி ட்ரோபிக்ஸ். ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவோம் ப்ரிலிமினரியில். த்ரூ தி ட்ரோபிக்ஸ் இருக்கா? எஸ். இதை தாண்டி எங்கே மைல்டு ஃப்ராஸ்ட் இருக்கோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. கோகனட் வந்துட்டு எங்கே மைல்டு ஃப்ராஸ்ட் கண்டிஷன் இருக்கோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகுதுன்னு கொடுத்துருந்துருக்குறாங்க. இதே மாதிரி காயிர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. காயிர் போர்டு. இந்த காயிர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் சணல் மாதிரி, லைக் காயிர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கோகனட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த தான் காயிர். இதுக்குன்னு தனியாக ஒரு போர்டு இருக்குது பார்த்துக்கோங்க. கோகனட் போர்டு கிடையாது, தனியாக காயிர் போர்டு இருக்குது. விச் இஸ் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. வெரி கேர்ஃபுல். கோகனட் போர்டு வேறு அக்ரிகல்ச்சரில் வருது, காயிர் போர்டுன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயில் வருது. ஸோ விச் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி லெஜிஸ்லேஷன் பை தி காயிர் இண்டஸ்ட்ரி ஆக்ட் 1953 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காயிர் இண்டஸ்ட்ரியை வளர்த்தெடுக்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் சிம்பிளி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மினிஸ்ட்ரி வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கோகனட் சினாரியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ப்ரொடக்டிவிட்டியில் இந்தியா அப்படிங்கிறது வந்து அரவுண்டு 3rd பொசிஷன், ஏரியா வைஸ் பார்க்குறப்போ 3rd பொசிஷனில் இருக்குது. இதில் அரவுண்டு 31% ஆஃப் தி குளோபல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் நடக்குது. இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 4 ஸ்டேட்ஸ். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா. இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டுமே வந்து 90% ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி கோகனட் இந்தியாவில் வந்து இந்த 4 ஸ்டேட்ஸே பண்ணி தந்துடுது. வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்சி, ட்ரைபல் அண்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் ஸ்கீம். இந்த இதுக்காக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்ட். என்னென்ன அப்படின்னா திவ்யங்ஜன் கௌஷல் யோஜனா ஃபார் ஸ்கில்லிங் ஆஃப் தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். தென் திவ்யஞ்ச் ஷகாரா யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ். ஸ்கில்லிங் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஸ்கீமுக்கு வந்து 200 crores ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. இதை தாண்டி ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ்க்கு வந்து 100 crores ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரூரல் ட்ரைபல் வெல்ஃபேருக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் கால்டு flagship scheme called தார்தி அபா ஜன்ஜதிய கிராம் உத்கார்ஸ் அபியான். இந்த ஸ்கீம் aimed at saturation of schemes by 17 line ministries to plug the infrastructural and structural gaps. Actually ட்ரைபல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதில் ஒரு 17 மினிஸ்ட்ரிஸ்க்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். திஸ் பர்டிகுலர் மிஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் வெல் அஸ் அதர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறோம். இதில் மினிமம் 500 ட்ரைபல் பாப்புலேஷன் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் 50 ட்ரைபல் ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அட்லீஸ்ட் 50 ட்ரைபல் ரெசிடென்ட்ஸ் இருந்திருக்கும். 50% ட்ரைபல் ரெசிடென்ட்ஸ் இருந்திருக்கணும். சப்போஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருந்தால் பாப்புலேஷன் ட்ரைபல் பாப்புலேஷன்றது 50 பேர் இல்லாட்டி 50 பேருக்கு மேலே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பண்ணலாம். இதில் தெர் ஆர் 17 மினிஸ்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் வந்துட்டு 25 இன்டர்வென்ஷன் ஃபோக்கஸ் அவங்களோடது இருக்குது. நோடல் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ட்ரைபல் அஃபேர்ஸ் வில் பி நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் திஸ் டெவலப்மெண்ட். ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம நிறைய மினிஸ்ட்ரிஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கிறோம் ஃபார் தி ட்ரைபல் வெல்ஃபேர். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் கிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் கூட இந்த டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைபில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மிஷன் வந்துட்டு வில் ஸ்பேன் அரௌண்ட் 5 years 2024-25 2028-29 வரைக்கும். நெக்ஸ்ட் ரூரல் ஸ்கில்லிங் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ரூரல் ஸ்கில்லிங் தென் அதர் விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த்தையும் பார்க்க போகிறோம். இதில் மென்டல் ஹெல்த்தை பற்றி இந்த சர்வேல மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1974 பெங்களூரில் தான் கொண்டு வந்துருக்குறாங்க. நார்த்தில் இல்லவே இல்லை, இது வரைக்கும் ஒன்று தான் இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க.
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தேஸ்பூர் ராஞ்சியில் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணுறாங்க. இட் வில் பி ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதை அப்கிரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நார்த் இந்தியாவில் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்தியாவினுடைய ஹோல் மென்டல் ஹெல்த்தில் வந்துட்டு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனாக இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. இப்போ கடைசியாக நடந்த நேஷ்னல் மென்டல் ஹெல்த் சர்வே 2015-16 என்ன சொல்லுது அப்படின்னா, தேர் இஸ் அரௌண்ட் 70 to 92%, 70லேருந்து 92% ட்ரீட்மெண்ட் கேப் இருக்குன்னு சொல்லுது. அது மட்டும் கிடையாது, தேர் இஸ் நோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர் இன் நார்த் இந்தியா, இப்போ வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கு. விச் இஸ் அ வெரி பெக்குலியர் இனிஷியேட்டிவ். அவங்க கேட்டால் அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் நியூரோ சயின்ஸ் பற்றி கேட்டால் பெங்களூரு 1974 கொண்டு வந்தது, இந்தியாவில் அந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் இருக்குது. நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு புத்திஸ்ட் சர்க்கியூட். புத்திஸ்ட் சர்க்கியூட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, லிட்ரலி ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்க, கல்ச்சுரல் டெஸ்டினேஷன்ஸ் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் ஒன்று நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட். ஸோ ஆல் பிளேசஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிற போகிறாங்க, போத் ஸ்பிரிச்சுவல் கல்ச்சுரல் இது ரெண்டையுமே. இதில் ஃபார் ஆரஞ்ச் எக்கனாமி ஒரு பைலட் ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில் பண்ண போகிறாங்க, ஒரு 10,000 கைடை கிரியேட் பண்ண போகிறாங்க, பர்டிகுலர்லி ஃபார் 20 ஐகானிக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு இந்த வேலையை பண்ண போகிறாங்க. 12 weeks ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அந்த கல்ச்சுரல் டெஸ்டினேஷன்ஸ் என்னென்னவா இருக்க போகுதுண்டா, லோத்தல், தொலவிரா, ராகி கார்கி, சாரநாத், ஹஸ்தினாப்பூர், லே, இந்த மாதிரி முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்க போகுது. இதை தாண்டி ஸ்பெஷல் ட்ரையல்ஸும் விட போகிறாங்க ஃபார் வைல்ட் லைஃப் டூரிசம், பர்டிகுலர்லி டர்ட்டில் ட்ரையல் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. எங்கெங்கன்னு பாருங்க, டர்ட்டில் நெஸ்டிங் சைட்ஸ் இன் ஒடிஷா, கர்நாடகா, கேரளா. இதை தாண்டி பேர்டு வாட்சிங் ட்ரையல் கொடுக்க போகிறான். எங்கன்னு கேட்டீங்கன்னா புலிகாட் லேக். ஸோ இங்கே என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ, இப்போ டர்ட்டில் நியூஸில் வந்திருக்கு, புலிகாட் லேக் நியூஸில் வந்திருக்கு, லோத்தல், தோலவிரா, ராகி காரிக்கெல்லாம் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா பட்ஜெட்டில் பேசியிருக்கிறாங்கண்டா அந்த பிளேசஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேப் இந்தியன் கல்ச்சர் த்ரூ மேப்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்துட்டு இந்தியாவிலே கிரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வி வில் சி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1 and 2. அதுக்கு முன்னாடி இந்த செமிகண்டக்டர் மிஷன், இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1 அப்படிங்கிறது 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதில் அரௌண்ட் $10 billion ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, செட்டிங் அப் ஆஃப் தி செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன், அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அதுவே இந்தியாவில் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதை வந்துட்டு கொண்டு வரதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஸோ அது மூலமாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1.0 பார்த்தீங்க அப்படின்னா 4 நியூ செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் பிளான்ஸ் கொண்டு வந்துருந்துருக்குறோம். ஒடிஷாவில் 2, பஞ்சாபில் 1, ஆந்திர பிரதேஷில் 1 கொண்டு வந்துருக்குறோம். ஸோ விச் இஸ் வெரி பெக்குலியர். ஒடிஷா, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸில் கொண்டு வந்துருக்குறோம். இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் தி செமிகண்டக்டர் மிஷன் வந்துட்டு செட்டிங் அப் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிச்சு ஃபார் மேனுஃபேக்சரிங் சிப்ஸ் ஃப்ரம் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. 2.0 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோக்கஸ் வந்து பியாண்ட் ஃபேப்ரிகேஷனை விட்டுட்டு மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட், மெட்டீரியல், கெமிக்கல், டிசைன் டூல்ஸ், R&D, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இன் தி செமிகண்டக்டர் மிஷன் 2.0. நெக்ஸ்ட் நியூ இனிஷியேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ரேர் எர்த் காரிடார்ஸ்.
இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் பண்ணுறப்ப கஸ்டம் டியூட்டி நம்ம எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறோம், இந்த பட்ஜெட்டில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்குறோம். எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய கிரிட்டிக்கல் மினரல் ஈகோ சிஸ்டத்தை பெட்டராக கொண்டு வரதுக்காக. அது மட்டும் கிடையாது, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்குமே சைனா டாமினேஷனில் இருக்குது. இந்தியா வந்து ஒன்று டைவர்சிஃபை பண்ணணும், சோர்ஸை டைவர்சிஃபை பண்ணணும், இதை தாண்டி டொமஸ்டிக்காகவும் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணணும். அதுக்காக திஸ் பட்ஜெட் ப்ரொபோஸ்டு டெடிக்கேட்டட் ரேர் எர்த் காரிடார் எங்கெங்கன்னு பாருங்க. ஒடிஷா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு கேட்பாங்க. இந்த 4 ஸ்டேட்ஸும் கேட்பான். ஒடிஷா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸில் என்ன, இப்போ கோஸ்டல் ரீஜனில் தான் இந்த 4 ஸ்டேட்ஸில் கொண்டு வர போகிறோம். பர்பஸ் என்னன்னா சிம்பிள். ஒன்று, சைனாவினுடைய டாமினேஷன் நம்ம இது பண்ணணும், நம்மளுடைய சோர்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணணும்டா, அதுக்கு இதான் வழி. சரி, இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமான கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம் என்னன்னா, ஸ்கீம் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சின்டர்டு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஸோ இதனுடைய ஏம் பாருங்க, டு சப்போர்ட் 6000 மெட்ரிக் டன் பெர் ஆனம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 6000 மெட்ரிக் டன் பெர் ஆனம் ஆஃப் இன்டகிரேட்டட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்றதை கொண்டு வர போகிறோம். ஒரு 5 கம்பெனிஸ் வந்து இதை கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு எலிஜிபிள் கம்பெனி பார்த்தீங்கன்னா 1200 மெட்ரிக் டன் பெர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்காக நம்ம வந்து கேபிட்டல் சப்சிடி அரௌண்ட் 750 crore அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை தாண்டி வந்துட்டு சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6450 crore கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் நியூ ஸ்கீம் அப்படிங்கிறது கண்ட்ரியினுடைய செல்ஃப் ரிலையன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ லாஸ்ட் 2024-25 இந்தியா இம்போர்ட்டட் 53,000 tons ஆஃப் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது வந்து இந்தியாவுடைய இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே சைனாவிலேருந்து மட்டுமே பண்ணியிருந்துருக்குறோம். ஸோ இந்தியாவுடைய ரேர் எர்த் மேக்னெட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது 2030 டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இவி எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வெரி பெக்குலியர். இந்தியா வந்துட்டு நெட் ஜீரோ ஒரு எய்மில் போய்கிட்டு இருக்கு, 2070 அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பிரைமரி நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் நியோடிமியம், அயன், போரான் மேக்னெட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் பர்டிகுலர்லி இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா பீட் சாண்ட் மினரல்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்கிறதே நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ த வேர்ட் கால்ட் பீட் சாண்ட் மினரல்ஸ் which is the principal ore of rare earth. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மோனசைட் இருக்க போது, மோனசைட் தான் இருக்க போது, which is a phosphate mineral. மோனசைட்ன்றது which is a phosphate mineral containing uranium and thorium. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சிவில் சர்வீஸில் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் மிக அதிகம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்த மேக்னெட்ஸில் தே ஆர் யூஸிங் லைட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சில இதில் யூஸ் பண்ணுறாங்க. சில மேக்னெட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்கான ரேர் எர்த் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லைட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ன்றது என்னென்ன இருக்குது, நியோடிமியம், பிரசோடிமியம், இது கூட அயன், போரான். இப்போ ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி நியோடிமியம் அண்டு ப்ரொசோடிமியம் தான் லைட் ரேர் எர்த் மினரல்ஸ். ஹெவி ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்ப்ரோசியம், தென் டெர்பியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பார்த்தா அந்த லைட் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்துட்டு அயன் கூடையும் போரான் கூடையும் மிங்கிள் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபார் தியர் மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக. நெக்ஸ்ட் இந்த வரிசையில் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். இந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறது 2007 இயர்ஸ் 2024 to 2031 வரைக்கும். ஸோ இதனுடைய அவுட்லே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 16,300 crore. ஸோ இது மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயினை வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதில் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜாயின்ட் வென்ச்சர்
கனிஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட் கபில் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு கிரிட்டிக்கல் மினரலை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வேலையை இவங்க தான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அர்ஜென்டினாவில் பர்டிகுலர்லி கட்டமார்க்கா ப்ராவின்ஸ் ஆஃப் அர்ஜென்டினா அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி லித்தியம் பிளாக்ஸ்னு அர்ஜென்டினாவிலையும் இவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ 2023 இதே கிரிட்டிக்கல் மினரல் வரிசையில் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ்ஸில் 2023 பார்த்தீங்கன்னா இந்தியா ஐடென்டிஃபைடு 30 மினரல்ஸ் ஆஸ் கிரிட்டிக்கல். ஓகே, அது மட்டும் கிடையாது, இட் அமெண்டட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக இட் லிட்ரலி எம்பவர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆக்ஷனிங் தி கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். லித்தியம், கோபால்ட் அண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே இவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேர் எர்த் மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு செட் ஆஃப் 17 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். செரியம், டிஸ்ப்ரோசியம், எர்பியம், யூரோபியம், கெடோலினியம், கோல்மியம், லாந்தனம், லியூட்டியம், நியோடிமியம், பிரிசோடிமியம், இந்த 17 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேர் எர்த் மினரல்ஸில் இருக்குது. கைண்ட்லி லுக் ஆன் இட். ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்த எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆர் அவைலபிள் இந்தியா. இந்த பர்டிகுலர் விஷயம் யூபிஎஸ்சியில் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேந்தனம், செரியம், நியோடிமியம், பிரிசோடிமியம், சாமரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. சில இதெல்லாம் அவைலபிள் இல்லை. ஸோ வித் திஸ் பட்ஜெட் பார்ட் 2 கவர் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய்டு தி செஷன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் 2026 இதை தாண்டி குரூப் 1 நம்ம ஸ்டேட் பிசிஎஸ் எழுதுவீங்க பசங்க டிஎன்பிஎஸ்சி, அதுக்கு ப்ரிலிமினரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். தேங்க்யூ.